friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான நல்ல காரசாரமான முட்டை மிளகு தொக்கு பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 in 1 ரெசிபி. நம்ம வந்து பிரியாணி வரைக்கும் எடுத்துட்டு போலாம். அப்படி இல்லனா அந்த தொக்கு பண்ணதுமே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து சைடு டிஷ்ஷா கூட எடுத்துக்கலாம். எப்படி பண்ணாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசியை வேக வச்சிட்டு சைடுலயே வந்து பிரியாணிக்கு ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஒரு கோர்வையா இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை வேக வைக்க போறேன். அதுக்கு ஒரு பெரிய panல கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பிரியாணிக்கு நல்ல வாசனை கொடுக்கிறதுக்காக 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து 8 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து அரிசி வெந்து வரும்போது கரெக்ட்டா இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படினா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். இது வந்து நமக்கு வேண்டானா நம்ம எடுத்துறலாம். ஏன்னா நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது நம்ம மறுபடியும் சேர்ப்போம். நான் இன்னைக்கு வந்து 1 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து 200 கிராம் அரிசி. இது வந்து நம்ம ஊற வச்சதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அரிசி வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த இதுலேருந்து ஒன்று டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து சரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து குழஞ்சு போயிடக்கூடாது, கரெக்டாக வெந்து வரணும். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது காயாமல் இருக்கிறதுக்காக நான் மூடி வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம சைட் பை சைடாக கூட பண்ணலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து பிரியாணிக்கு அந்த பெப்பர் மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து மிதமான தீயில வச்சுட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வாசனை வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு பெரிய பேனில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் மெல்லிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த கலர் வந்து சமமாக வரும். அதேனால வெங்காயம் கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. அப்படி எல்லா பக்கமும் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வெங்காயத்தை மட்டும் வெளியே எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம பிரியாணிக்கு மேலே கடைசியாக சேர்த்துப்போம், நல்லாயிருக்கும். இப்போது மீதி இருக்கிற எண்ணெயில் நம்ம வந்து 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்படி மீடியம் சைஸ்டு வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வந்து லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இப்போ இது கூட 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் வந்து அந்த மசாலா சேர்க்கும்போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நெய் லைட்டாக உருகுனதும் இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நம்ம வந்து ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுமே நமக்கு வந்து அந்த வாசனை சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா வச்சு சேர்த்ததுனால அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்குன புதினா இலை, கூடவே கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்குன மல்லி இலை, கடைசியாக வந்து பெப்பர் ரோஸ்ட்டுக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 4-5 கருவேப்பிலை இலையை 1-2 பிச்சு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இதோட வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு தக்காளியை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். நான் வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எப்படியும் மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணியாச்சு. அதனால் அதுலேயே சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் கூட அந்த கிரேவி பதத்துக்கு வரும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு. நமக்கு வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போதும். கூடவே ரொம்ப கொஞ்சமாக தண்ணி, நம்ம வந்து அந்த மசாலா வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே அந்த லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மிதமான தீயில வந்து ஒரு 6-7 நிமிஷம் போல் ஆகும்.
நம்ம வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி செமி கிரேவியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிரியாணிக்கு அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நமக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 5 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணி சேர்க்க போகிறேன். அப்படிலாம் நம்ம 4ஆக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வேணும்னா நம்ம 4ஆக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலாவோட கவர் ஆகிற மாதிரி நல்லா அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த மசாலா அந்த தொக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்திக்கு இல்லைனா வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். அதனால் நம்ம வேக வச்சுருக்கோம்ல அரிசி, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அப்படிலாம் சைட் பை சைடு நம்ம வேக வச்சுட்ருக்கிறப்போ அப்படியே உள்ளே சேர்த்துக்க வேண்டியது தான். ஸ்டவ்வை வந்து குறைவான சூட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் கரெக்டாக வெந்து வரும். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கலருக்காக வந்து கொஞ்சம் குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஒரு 10 நிமிஷம் போல். கூடவே அந்த அரிசி வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நறுக்கின புதினா இலை நல்ல ஃப்ளேவருக்காக, கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை, கூடவே நம்ம வந்து பொரிச்சு வச்சுருந்தோம்ல வெங்காயம், ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் வெங்காயம், கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பிரியாணியை மூடி வச்சிடலாம். நான் வந்து ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டுக்காக வந்து இந்த இடிக்கல் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அப்படியே ஓரத்துலேருந்து அந்த மசாலாவோடு எடுக்கணும். அந்த மசாலாவில் தான் வந்து டேஸ்ட் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது அந்த மசாலாவோட சர்வ் பண்ணணும். அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது தான் அந்த முழுமையான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டை மிளகு தொக்கு பிரியாணி ரெடி. சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்குது. அப்படியே அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.